கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிழல் தரும் மரத்தை துப்பாக்கியாக மாற்றினதும், குடிக்கிற தண்ணியை விஷமாக மாற்றினதும், உலகத்தை வஞ்சகர் உலகம் மாற்றினதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்குள் இருக்கிற சில வஞ்சகர்கள் தான். வஞ்சகர் உலகம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இது ஒரு நல்ல படம். எந்த அளவுக்கு நல்ல படம்னா ஆடியன்ஸ் நீங்கள் பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. ஸோ படத்துடைய டீம் தான் இங்கே வந்திருக்காங்க. நம்ம முதல்ல அவங்களை வெல்கம் பண்ணிடுவோம். எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. எல்லாத்துக்கும் கங்க்ராச்சுலேஷன். வஞ்சகர் உலகம். ஸோ படத்தை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நல்லவங்கெல்லாம் சேர்ந்து வஞ்சகர் உலகம் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க. யார் சொன்னா நல்லவங்கன்னு? இல்லை, அதுதான் அடுத்து நான் கேட்க வரேன். இந்த வஞ்சகர் உலகத்தில் படத்தில் வந்து யார் யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்றத நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி வஞ்சகர் உலகம் இது எந்த மாதிரியான ஒரு கதையம்சம் உள்ள படம் சார்? ஒரு கிரே ஷேட்ஸோட கேரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்தா ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதை பற்றி தான் இந்த படம். ஒரு சொசைட்டியோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் இருக்கும் இந்த படம். வஞ்சகர் உலகம் வந்து சொசைட்டி சில பேரை பாதிச்சிருக்கும் இல்லையா, எந்த விதத்தில் நம்ம எல்லாருமே பாதிச்சிருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். அந்த 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 மாதிரி கேரக்டர்ஸோட ஒரு படமாக இருக்கும். இப்போ தான் உங்களை ரீசெண்டாக ஓடு ராஜா ஓடு படத்தில் நாங்கள் பார்த்தோம். ஸோ மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு தரமான படம் கூட, வஞ்சகர்கள் உலகம். ஸோ இந்த படத்தில் நீங்கள் நல்லவரா கெட்டவரா பிரதர்? கெட்டவன் தான். கெட்டவர்னா எந்த மாதிரியான ஒரு கெட்டவர்? கால சூழல், குழந்தை பருவம், அதிலேருந்து ஏற்படுற பாதிப்பு. ஸோ இதை பார்க்குறவங்க, அந்த கேரக்டர் சம்பத்துங்கிற கேரக்டர் பார்க்குறவங்களுக்கு நம்மளும் அந்த பக்கம் போக வேண்டியது நல்ல வேலை அப்படின்னு நினைக்கலாம், இல்லை போயிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த கேரக்டர் ப்ளே ஆகும். வஞ்சகன். அண்ட் சாந்தினி, எஸ், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கார் டிரைவிங் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, தெரியும். ஸோ அதில் வந்து இந்த ஸ்பீடா மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு சேஃப்டி ஒரு இண்டிகேஷன் ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அது என்னென்னா அந்த ஸ்பீடை வந்து அப்படியே சேஃபாக வந்து அப்படியே ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அதை தாண்டி போனால் அது போகாமல் இருந்தோன்னா அதே அப்படியே மெயின்டைன் பண்ணோன்னா காருக்கும் சேஃபு, பேசஞ்சருக்கும் சேஃப். அந்த மாதிரி தான் இருக்குது உங்களோட கேரியர். ஸோ ரொம்ப ஸ்பீடாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல், ஸோ அப்படியே கிராஜுவலாக அப்படியே சேஃபாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். போட்டு ரைட்டில் கை சேஃபா. இதில் எந்த மாதிரியான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க? அதை எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக? இதில் மைத்திலின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன், ஐடி ப்ரொஃபஷனல். அண்ட் எல்லாருமே சொன்ன மாதிரி கிரே ஷேட் இருக்கிற ஒரு கேரக்டர். பட் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நிறைய மென் இந்த படத்தில் இருந்தாலுமே எனக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கிற ஒரு கேரக்டர் அண்ட் நல்லா வந்திருக்கு. அண்ட் என்னை வந்து கொஞ்சம் புதுசாக பார்க்கலாம் இந்த படத்தில். இது வரைக்கும் பார்த்த சாந்தினிக்கும் இந்த படத்தில் பார்க்க போகிற சாந்தினிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இதில் உங்களுக்கும் ஒரு கிரே ஷேடு தான் கண்டிப்பாக, ஒரு கிரே ஷேட் இருக்கும். ஒரு படையப்பாவில் வர ஒரு நீலாம்பரி மாதிரி உங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு கிரே ஷேட்லாம் இல்லை, பட் ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபீமேல் டார்க் ஷேட் ஸோ அந்த மாதிரி. ஸோ பட் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஃபைன். உங்கள் ரெண்டு பேருக்கு இது முதல் படமா பிரதர்? ஆமாம் பிரதர். ஓகே, ஒரு திறமையான நடிகர்கள் அண்ட் சோமு சார் இருக்கார் அண்ட் சாந்தினி இருக்காங்க. ஸோ இவங்க கூட வந்து நீங்கள் நடிக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு படத்தில்? ஆக்சுவலாக ரொம்ப நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மனோஜ் விநாயக்னு சொல்லி இந்த படத்தில் எல்லோரும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 15 இயர்ஸாகவே. ஸோ வந்து அந்த விதத்தில் ரொம்ப எனக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே ரிகர்ஸ் பண்ணி பக்காவாக இருந்ததுனால நடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. குரு சார், சாந்தினி அவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு நிறைய படம் பண்ணவங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம நடிக்கும்போது எவ்வளோ தூரம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணுன்றத முன்னாடியே தெரிஞ்சுட்டு, அது டிரெக்டர் எல்லாருமே ஃபஸ்ட்டே சொன்னதுனால அது ப்ராப்பர் ப்ரிப்பரேஷனோட எதுவுமே இல்லாமல் கரெக்டாக போய் அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு. சிபியும் நானும் ஒர்க் பண்ண சீன்ஸ்லாம் பார்க்கும்போது, சின்ஸ் சிபி அவர் பை நேச்சர் ரொம்ப ஒரு கலாய் பர்சனாக இருக்கனால இமிடியேட்டாக கெமிஸ்ட்ரி செட் ஆகிடுச்சு. இல்லை, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ட்ரெயிலர்லாம் வேறு மாதிரி இருக்காரு அவர். அதான் அவர் நடிப்புங்க. ஸோ உங்களோட கேரக்டர் என்ன பிரதர் இதில்? நான் இந்த படத்தில் விஷாகனாவே ப்ளே பண்ணுறேன். நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஜேர்னலிஸ்ட்டாக ப்ளே பண்ணுறேன். ஸோ 2 கதை நடந்துகிட்ருக்கு படத்தில். அதை வந்து நான் தான் டாட்ஸ் கனெக்ட் பண்ணி நரேட் பண்ணிட்டு மாதிரி வரும். இன்செப்ஷன் படம் நிறைய பேருக்கு புரியாது. அதில் ஒரு கேரக்டர் வரும், ஆர்கிடெக்ட் உமன் கேரக்டர் ஒன்று வரும். அது அப்பப்போ கேள்வி கேட்டுட்டே இருக்கும், ஏய் நம்ம கனவுல இருக்கிறோமா நனவுல இருக்குமா, கனவுல இருக்குமா நனவுல இருக்குமா. அந்த மாதிரி ஒரு 2 போல்ஸ் இருக்குல்ல, சிபி ஒரு போல், அது ஒரு இப்போ சம்பத் கேரக்டர், ரெண்டையும் பிரிட்ஜ் பண்ணுற நேரேட்டர் ரோல் தான் விஷாகன் ரோல். நல்லாயிருக்கும் அந்த ரோல். உங்களோட கேரக்டர் பிரதர்? என்னோட கேரக்டர் சண்முகம்னு சொல்லிட்டு ஒரு லைவ்லியான ஒரு கேரக்டர். எதை பற்றியும் கவலைப்படாமல் அவனுக்கு என்ன தேவை அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் அவனுக்குன்னு ஒரு நல்ல சைடு இருக்கும், அவன் எதனால் இதெல்லாம் பண்ணுறான் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் படம் ஃபுல்லாக. கேமராமேன் சார், how are you? Good. Yeah. How did you get this opportunity? Well, I met Manoj maybe about 5 years ago in New York. Okay. And we collaborated in another project, a short film, and I think we
hit it off, and I think he has great taste, and we actually made a good collaboration. And about maybe 2 years ago, he emailed me, and that he had this project for a feature film, and yeah, as soon as he told me about the story and everything that involved in this movie, I was engaged. So yeah, I came here. This is எங்கள் my ரெண்டு பேருக்கும் first. ஆக்சுவலாக நல்ல ரேப்போ இருக்கும், செட்லேயுமே நல்ல ரேப்போ இருக்கும். நான் எதுவுமே கிளியராக சொல்லவே தேவையில்லை, ஏன்னா நான் பேசுகிறதே பாதி தான் புரியும் ஜென்ரலாக. ஸோ அந்த பாதியிலேயே அவர் ஃபுல்லாக புரிஞ்சுப்பார். ஸோ ஒரு மாதிரி நல்ல ரேப்போவோட வேலை செஞ்சோம். இன்னொரு சினிமாட்டோகிராஃபரும் இருக்கார், நீரவ் ஷாவோட அசிஸ்டண்ட் அவர், சரவணன் ராமசாமின்னு சொல்லிட்டு, அவரும் வேலை செஞ்சிருக்காரு இந்த படத்தில். அவர் கிட்டத்தட்ட ஐ திங்க் யூ டிட் அபவுட் 70% ஆஃப் த ஒர்க், 60 to 70% ஆஃப் த ஒர்க், ரைட்? Yes, I guess. அண்ட் அவர் இன்னொரு 30-40% பண்ணார். ஸோ அதுவும் ஈக்குவலாக வந்திருக்கு. இதே ஸ்டாண்டர்டு நாங்கள் அங்கேயும் மேட்ச் பண்ணியிருப்போம். அவரும் ரொம்ப டேலண்டடான பர்சன் ஆக்சுவலாக. எப்படி கூப்பிட்டு வந்தனா, இல்லை நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ் ஆக்சுவலாக. நான் நியூயார்க் ஃபில்ம் அகாடமியில் ஃபில்ம் மேக்கிங் படித்தேன். ஓகே. ஸோ நாங்கள் 2 பேரும் அங்கே கிளாஸ்மேட்ஸு. ஸோ அப்படியே நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று பண்ணோம், அது இன்னும் ரிலீஸ் ஆகல. அது How was the working experience with Tamil movie? I really like it. I really Okay. like it. I think you guys have a great industry, and I fell in love after a couple of weeks of working here. Yeah. Because, working with Manoj, we really were able to craft like a style and a mood and a Yeah. tone for the movie. And I guess that's what every filmmaker wants, and to True, create true. a different language for every movie. இல்லை, அது என்னன்னா, இப்போ ஜென்ரலாக நம்மளோட படத்தில் தமிழ் சினிமாவில் அட்லீஸ்ட் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபி படம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமான வேலை அது. சில இடத்துல நம்ம ஒரு லொக்கேஷனுக்கு போகும்போது அங்கே வந்து நம்மளுக்கு தேவையான ரீசோர்ஸஸ் இருக்காது. அந்த செட்ஸோட உங்களுக்கு பின்னாடி இந்த ப்ரொடக்ஷன் டிசைனோட அந்த கலர்ஸ்லாம் ஒழுங்காக இல்லை அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது சினிமாட்டோகிராஃபியில். ஆனால் இந்த படத்தை ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஜாம்பவான்கள், இசைஞானி ஏஆர் ரகுமான் சார், யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரி ஜெயராஜ். ஸோ இவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து உங்களோட பாடல்களுக்கும் நல்ல ஒரு வரவேற்பை வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எத்தனை பாடல்கள், யாரெல்லாம் பாட்டு எழுதியிருக்கா? இந்த படம் வந்து எனக்கு விக்ரம் வேதா ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 வீக்ஸில் அவர் வந்து கூப்பிட்டுருந்தாரு. விக்ரம் வேதா வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி. ஸோ என்னோட மியூசிக் அதில் பிடிச்சிருக்கு. ஸோ அவருக்கு இந்த படம் நம்ம பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினச்சிருப்பார் போல இருக்கு. அப்புறம் என்னென்னா கிரே ஷேட் மூவி விக்ரம் வேதா. எப்பயுமே ஒரு மூவியில் வந்து ஒரு நல்லவனுக்கு மியூசிக் பண்ணலாம், இல்லை கெட்டவனுக்கு மியூசிக் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த நடுவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாத மாதிரி இருக்கும்போது நீங்கள் மியூசிக்லேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அவங்க கெட்டவனாகவும் காமிக்கக்கூடாது. இப்போ இவர் கெட்டவனாக காமிக்கிறாங்கன்னா கெட்டவனாக பார்க்குறவங்களுக்கு அவர் கெட்டவர் தான். ஆனால் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் நல்லவர் தான். எல்லா தப்பு பண்ணுறதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த காரணம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் மியூசிக் வந்து அந்த கரெக்டானதுக்கு மட்டும்தான் இருக்கும். புரியுது அவங்களுக்கு? கிரே ஷேட் மூவி தானே. இப்போ விக்ரம் வேதா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் யாருமே கெட்டவன் கிடையாது, யாரும் நல்லவனும் கிடையாது. இந்த படமும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஸோ இந்த மாதிரி மூவிக்கு பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு இது. அதை தாண்டி இந்த மூவியில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சீன்னா வழக்கமாக இந்த ஒரு வில்லனை காமிச்சா இப்படி தான் ஒரு மியூசிக் வரும், ஒரு ஏதாவது ஒரு கிளீஷேவாக இருக்கும் தெரியுமா, வழக்கமாக பண்ணுறது பண்ணாமல் மாற்றி பண்ணலான்னு சொல்லி அவர் அந்த முடிவு எடுத்து இந்த படத்துக்குள்ளே வந்தார். அதுவே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு டைரக்டர்ஸ் வந்து ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு மியூசிக் ஓடும் ஷூட் பண்ணும்போது எல்லாமே. ஸோ அவர் வந்து அந்த அந்த ஒரு 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 சர்க்கிள்குள்ளேருந்து வெளியில் வந்து என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் கண்டினியூஸாக எனக்கு நிறைய டார்க் மூவிஸ், நிறைய சென்டிமெண்ட், பயங்கரமான அம்மா பொண்ணு சென்டிமெண்ட், அப்பா பையன் சென்டிமெண்ட், இந்த மாதிரி சென்டிமெண்ட் மூவிஸ்லாம் நிறையா லவ் மூவிஸ்லாம் வருது. ஆனால் இந்த மாதிரி ஒரு மூவி வந்து எனக்கு புதுசுன்னு சொல்லணும். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை வந்து காமிக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் ஒன்று வச்சுக்கணும். அது இந்த படம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ மியூசிக்லாம் நான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதில் நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம். சாங்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து சாங்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கமாக வந்து எடுத்தோன்னே ஒரு குத்துப்பாட்டு அந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டில் எதுவுமே இல்லை. இப்போ ஒரு மோட்டிவேஷன் சாங் ஒன்று, ஒரு அம்மா சென்டிமெண்ட்டு, இப்படிலாம் இந்த மாதிரி இந்த ஒரு 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 டெம்ப்ளேட்டில் இந்த மூவி கிடையாது, சாங்ஸும் கிடையாது. ஸோ இந்த படத்தில் சாங் வந்து ஃபஸ்ட்டில் டிசைட் பண்ணும்போது எத்தனை சாங் என்னன்னு பிளானே கிடையாது. போகிற போக்கில் வந்து இந்த இடத்துல சாங் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணோம். கடைசியில் 5 ட்ராக் வந்துருச்சு. ஆமாம், ஒரு லவ் ட்ராக் ஆக்சுவலி இருக்கு. அப்புறம் வந்து யுவன் சங்கர் ராஜா சார் ஒரு பாட்டு பாடிருக்காரு. யுவன் வந்து இந்த படத்தில் பாடினதுங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா நான் அவரோட தீவிர ரசிகன். ஸோ அவர் என்ன படத்தில் பாடிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் ஒரு பாட்டு பாடிருக்காரு. ஸோ எல்லாமே ஒரு இண்டிபெண்ட் ஆல்பமாக தான் இருக்கும் இது. அண்ட் சோமு சார், கிரே ஷேடில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லாருமே அதான் சொன்னாங்க, எல்லாருமே கிரே ஷேட். பட் நீங்கள் இது எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க? எந்த மாதிரியான பேக்ராப்பில் இந்த விஷயங்கள் நடக்குது? படத்தை பொறுத்த கேரக்டர் பொறுத்த வரைக்குமா? இதில் ட்ராவலோட நிறைய இன்ட்ரோஸ்பெக்ஷன் தான் ஜாஸ்தி, இன்சைட் ட்ராவல் தான் ஜாஸ்தி அந்த கேரக்டருக்கு. இப்போ வந்து ஒரு கேரக்டர் வந்து இப்போ யூஷுவல் கேங்ஸ்டரில் வந்து கேரக்டருடைய ப்ரொஃபஷனல் காமிச்சிட்டு போவாங்க. அவன் வந்து என்ன பண்ணான், அவன் எப்படியெல்லாம் சாகசம் பண்ணான்,
எப்படி எதிரிகளுடைய வியூகத்துலேருந்து தப்பிச்சான், அப்புறம் எப்போ மாட்டினான். ஸோ இந்த மாதிரி தான் கேங்ஸ்டர்னுடைய மூவி இருக்குது. இது வந்து எப்படின்னா ஒரு அவனுடைய ப்ரொஃபஷ்னல் ஜேர்னி இல்லாமல் பர்சனல் ஜேர்னின்னு வேணால் சொல்லலாம், எமோஷ்னல் ஜேர்னின்னு வேணால் சொல்லலாம். சம்பத்தினுடைய எமோஷ்னல் ஜேர்னி. ஸோ அவனுக்கு இதுதான் எய்மு, இதான் நோக்கம்லாம் இல்லை, அது ஏன் இல்லைங்கிறது தான் அவனுக்கு குழப்பமே. ஸோ அதான் இந்த கேரக்டர். ஜென்ரலாகவே இப்போ ஜோக்கருக்கு அப்புறம் ஆடியன்ஸ்க்கு வந்து உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துச்சு. ஸோ நீங்கள் நடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு தரமான படமாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு கேரக்டர் தான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் ஆடியன்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதுக்காகவே வந்து ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆடியன்ஸை வந்து இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் நல்லா நினைக்கிறீங்க? அதான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ ஒரு கேரக்டர் வந்து சம்மந்தமே இல்லை, எனக்கும் இந்த சம்பத் கேரக்டருக்கும் ரொம்ப சம்மந்தமே கிடையாது. இப்போ ஜோக்கரில் எடுத்துகிட்டா ஆற்றாமை எல்லாருக்கும் இருக்கிற ஆற்றாமை எனக்கும் இருக்கும், அந்த கேரக்டர் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஆனால் இது வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா எல்லாருக்குமே ஒரு வஞ்சக எண்ணம் உண்டாகும்ல. நார்மல் லைஃப்பில் நமக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கிடைக்காதா அவசரம், அதை வந்து டச் பண்ணிட்டு போகும், அவங்களுடைய இடத்துல போய் டச் பண்ணிட்டு போகும். அந்த மாதிரி தான் இந்த கேரக்டர்னுடைய ஆர்க் இருக்கும். ஜென்ரலாக வந்து இந்த மாதிரியான கேங்ஸ்டர் மூவிலாம் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் நிறையா இருக்கும். ஏதாவது குடும்பத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்க, குடும்பத்தில் இல்லைன்னா அந்த பழி வாங்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்கும். பட் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்களா? கரெக்டாக இவர் தான் டேரக்டர் தான் சொல்லுவாரா? இல்லை டாடா சும்மா கேட்குறாங்க. அந்த மாதிரி 2-3 சீன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஒரு 10 சும்மோவில் ஒரு கதவுலேருந்து 2 பேர் வருவாங்க வெளியே வந்து இந்த கத்தி ஆட்டுற சீன்லாம் இருக்கும். இல்லை இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து என்னென்னா இன்னர் கான்ஃப்ளிக்ட் பற்றி தான் ஆக்சுவலாக இந்த படமே. இப்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பை வந்து அக்செப்டன்ஸோட லீட் பண்ணுறோன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது சார்ந்தது தான் இந்த படம். அவரோட கேரக்டர் வந்து அவருக்கு தானே அவர் தான் வில்லன், அவருக்கு அவரே தான் வில்லன். இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன், நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக. அவருக்கு ஜான் விஜய் ஒருத்தர் வந்து ஆன்டாகனிஸ்ட் கேரக்டர் நடிச்சிருக்காரு. பட் ஆனால் அவர் எந்த அளவுக்கு இவருக்கு வில்லனாக இருப்பாரோ இவரே அதோட ஜாஸ்தியாக இருப்பார். ஸ்ட்ரைட்டாக நரேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அப்புறம் மைண்ட் ரீதியாக அவர் வந்து அவரோட சைக்காலஜி இருக்கும்ல. சாம் சொன்ன மாதிரி வந்து அவருக்கு மியூசிக்குமே அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வந்து அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு வச்சுக்கோங்களேன், உள்ள இருக்கும் ஒரு விஷயம் இருக்கும், அது மைண்டில் இருக்கும், அது அவர் கண்ணில் மட்டும்தான் அவருக்கு தெரியும், நமக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு நக்கலான ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கும். ஆமாம், நீங்கள் அந்த ஸ்மைலை நீங்கள் பஞ்ச் பண்ணலைன்னா ஆமாம் அது நீங்கள் ஃபஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியாது, ஜாலியாக போயிருவீங்க. செகண்ட் டைம் நீங்கள் தெரிஞ்சுட்டு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக்கலையும் அது நல்லா கன்வே ஆகும், அவரோட நடிப்பலையும் உங்களுக்கு அது தெரியும். அது ரொம்ப கரெக்டான. அவர் மட்டும் இல்லை, இவங்கெல்லாம் முதல் படம்னு சொல்கிறது எனக்கு இது ஏதோ இதுக்காக ஸ்டேஜுக்காக சொல்ல, உண்மையாகவே நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போது சார் சொன்ன மாதிரி வந்து இப்போ சாம் சாரும் சொன்ன மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு கன்க்ளூஷன் இருக்கும்ல படத்துக்கு. நீங்கள் செகண்ட் டைம் பார்க்கும்போது அந்த படத்தையே நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க. மொத்த படத்தையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விக்ரம் வேதான்னு வச்சுக்கோங்க. விக்ரம் வேதால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சில கேரக்டர் டீட்டெயிலிங்லாம் இருக்கும்ல, அது நீங்கள் செகண்ட் டைம் பார்க்கும்போது ஒரு புது பர்ஸ்பெக்டிவோட பார்ப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், அதுக்கான ஸ்பேஸும் டீட்டெயிலிங்கும் நிறைய இருக்கும் படத்தில். ஸோ நீங்கள் அந்த கேரக்டரையே ரெண்டாவது தடவை படம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க, எல்லா கேரக்டர்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க. அந்தளவுக்கு வந்து சப்டெக்ஸ்ட் இருக்கும். அவங்க வந்து ஏதாவது ஒரு டயலாக் பேசுகிறாங்க அப்படின்னா படத்தில் வந்து அது ரொம்ப அவங்கள பாதித்து உள்ளேந்து ரொம்ப டீப் ரூட்டட் ஒரு இடத்துலேருந்து வரும். அவங்க பேசுகிற ஒரு லைனுமே அவர் சொல்கிற சின்னதாக ஒரு இடத்துல சிரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிரிப்புக்கு நிறைய மீனிங் இருக்கும் ஆக்சுவலாக சாமி சொன்ன மாதிரி. ஸோ அவருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கெலாம் மியூசிக் ஸ்கோர் பண்ணுறது. ஏன்னா எனக்கே தெரில அது எப்படி ஸ்கோர் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். வில்லனுக்கு பண்ணிடலாம், இல்லைனா வந்து ஹீரோவுக்கு பண்ணி அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம மியூசிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஆடியன்ஸுக்கு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இப்போ நீங்கள் ஒரு என்னதான் ஒரு மிஸ்ட்ரியாக ஒரு இல்லைனா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரியான மூவி பண்ணிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ் வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கதையை யோசிச்சுட்டு இருப்பான். எப்பயுமே வந்து டைரக்டரை வந்து பீட் பண்ணணும், டைரக்டர் அடுத்து இதை தானே பண்ணியிருப்பாரு, அடுத்து இதுதான் வரப்போகுது அப்படின்னு அவங்க ஒரு ஸ்க்ரீன் பிளேல தான் படம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணணும் நம்ம. ஏன்னா தெரியும் நமக்கு இப்போ ஆடியன்ஸ் அடுத்து இதை தான் நினைப்பாங்க, இதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ மியூசிக்கலையும் நீங்கள் அதை நினைக்க விட்டுறக்கூடாது. இப்போ இவர் நல்லவரா கெட்டவரானா ஒருத்தர் நல்லவராகவே பார்த்துட்ருக்கவனுக்கு நல்லவனாகவே தெரியணும், அதுக்கு மியூசிக் சப்போர்ட் பண்ணணும். ஆனால் அந்த மியூசிக்கில் ஒரு டார்க் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அது செகண்ட் டைம் வந்து அவர் கெட்டவர் நினச்சி இவர் கெட்டவரான்னு சொல்லிட்டு திருப்பி படம் பார்க்குறாங்கன்னா அதே மியூசிக் அவங்களுக்கு வந்து டார்க்காக தெரியும். ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான், ஆனால் ட்ரை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். மியூசிக்கில் நீங்கள் ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, 100% அதுக்கான வாய்ப்புகள் இந்த படத்தில் இருக்கு. இந்த படத்தில் உங்களுக்கு பேர் இருக்காங்களா? யூஸ்வலான ஒரு லவ் ஸ்டோரி மாதிரியா இல்லை கண்டிப்பாக யூஸ்வலான லவ் ஸ்டோரி மாதிரிலாம் இருக்காது. எனக்கு ஒரு இமோஷனல் கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஸோ அது எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறேன், என்ன சாய்ஸ் நான் எடுக்கிறேன்றது தான் என்னோட ரோல் ஆக்சுவலி. ஸோ இண்டிபெண்டான ஒரு கேரக்டர். ஸோ நீங்கள் எல்லா படத்துலையும் பார்க்குற மாதிரி ஒரு லவ் ட்ராக்கோ ஒரு சாங்கோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட். அவங்களோட கேரக்டர் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ரியல் லைஃப்பில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனால் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஏன்னா சொல்லக்கூடாது, அது தப்பாக இருக்கும், நம்ம சமுதாயத்துக்கு பிரகாரம் தப்பாக இருக்கும்ல. ஆனால் உண்மையாக லவ் இருக்கும்ல,
அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்க. ப்ளஸ் என்னென்னா அவங்க ஆக்சுவலி அவங்களுக்கு இவர் மேலே ஒரு விருப்பம் இருக்கும், அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது என்னென்னா அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஒரு நான் தான் அவர்கிட்ட சொல்லுவேன், ஒரு இந்த படத்தில் இந்த லவ் இல்லை, வழக்கமாக அந்த கட் பண்ண அடுத்த செகண்ட் ஃபாரின் போகிற சாங்லாம் இல்லையே தவிர மற்றபடி அந்த லவ்வுக்கான எல்லா எமோஷனும் இருக்கும். ரொம்ப எமோஷனலான ஒரு ஒரு சீன்லாம் இருக்குது. ஐயோ, அது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை தான் சொல்லணும், நீங்கள் தப்பாக பார்த்தீங்கன்னா அது தப்பு தான், அது தப்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு இல்லை. மொத்த படமும் கேரக்டர்ஸை வச்சு போகிற படம். இப்போ சில சமயம் வந்து ஃபுல் டீட்டெயிலாக சில லவ்லாம் சொல்ல முடியும். ஒரு படத்துக்கு இவ்வளோ போர்ஷன் சொல்லலாம், இவ்வளோ போர்ஷன் சொல்ல முடியாதுன்னு இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க விஷாகன், சிபி, சாந்தினி, நான், வாசு விக்ரம் சார், அழகம் பெருமாள், ஜான் விஜய் எல்லாருமே ஒரு பில்லர்ஸ், கேரக்டர் பில்லர்ஸ். இதில் வந்து ஜேபி லென்ஸ் பட டைரக்டர் ஜேபி நடிச்சிருக்கிறாரு. அவர் நடிச்சிருக்கிறாரு. ஸோ ஒரு கேரக்டர், நிறைய கேரக்டர்ஸ் வச்சு இந்த கதை வந்து ஓடும். ஸோ அதனால லவ் போர்ஷன்ஸு எப்படும் ரத்தின சுருக்குமா அதே நேரத்தில் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த சோமசுந்தரம் சார், இந்த படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்படும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அவங்க மறக்க முடியாத ஏதாவது ஒரு நிகழ்வு? அதான் இது வந்து ஒரு வெறுமனே கதை வந்து சினிமாட்டிக்காக சொன்னதுனால எல்லாருடைய பங்கும் இருக்குது இதில். ஒரு சினிமாவோடைய இது எப்படி இருக்கும், ஒரு ஆடியோ விஷுவல் ட்ரீட்மெண்ட் இருக்குது சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா சாம் சிஎஸ்னுடைய ஸ்கோர் இருக்குது, 2 கேமராமேனு. ஸோ அது வந்து ஒரு நல்ல சினிமாவை பார்த்த ஒரு திருப்தி இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த கேரக்டர் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ நான் வந்து ஒரு பெரிய ப்ரொட்டக்னிஸ்ட், நெகட்டிவ் ரோலாக இருந்தாலும் நான் தான் லீட் மாதிரி பண்ணுறதுனால அந்த கேரக்டர் ஃபாலோ பண்ணிட்டு போனால் இதுதான் தோணும். என்ன தோணுன்னா, நாமளும் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இப்போ சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே சாய்ஸஸ் இருக்கும்ல. நம்மளுக்கு ஏதாவது கெட்டது நடக்கும் போது நம்ம 2 வழியில் போகலாம்ல. ஸோ இந்த கேரக்டர்ஸ் வந்து தப்பான சாய்ஸஸ் எடுத்து அதுலேருந்து வளர்ந்த பீப்புளாக இருப்பாங்க. ஸோ அந்த சாய்ஸஸ் தானே நம்மளை டிஃபைன் பண்ணும். ஸோ அவர் சார் சொல்கிற மாதிரி சொசைட்டியோட நெகட்டிவிட்டி, சொசைட்டி வந்து நம்ம மேலே இம்போஸ் பண்ணுற சில விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவர் தப்பான சாய்ஸஸ் எடுத்து ஒரு பர்சனாக எப்படி ஷேப் ஆகிருப்பார் அப்படின்றது தான் இந்த படம். இந்த படத்துடைய டயலாக் அண்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா விநாயக் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கதையை எப்படி உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணார்? இல்லை, விநாயக் தான் ஸ்டோரி ஐடியா வந்து விநாயக் கூட தான். ஸ்டோரி ஐடியாவும் கேரக்டர்ஸ் எல்லாமே விநாயக் கூட தான். விநாயக் வந்து விக்னேஷ்வன் அவரோட அசிஸ்டன்ட், ஆக்சுவலாக அவரோட அசோசியேட். அவரோட ஸ்டோரி தான் இது. ஸோ ஸ்க்ரீன் பிளே மட்டும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். நாங்கள் எல்லாமே 3 பேர் கிளாஸ்மேட். ஸோ படம் பண்ணால் எல்லாருமே சேர்ந்து ஒரே டைமில் தான் பண்ணோன்னு டிசைட் பண்ணதுனால இந்த படம். சாந்தினி, ஆக்சுவலாக நீங்கள் முன்னாடி இன்டர்வியூஸ் நிறையா சொல்லியிருக்கீங்க, இந்த படம் ஒத்துக்கணும்னா அதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன விஷயங்கள் யூனிக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு ரொம்ப ஆனஸ்டான அட்டெம்ப்ட் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் என்னோட ரோல் வந்து புதுசான ஒரு ரோல், நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணாத ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அண்ட் ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணும்போது நானும் அதில் இருக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக இந்த படம் நான் ஒத்துக்கிட்டேன். ஒரு சின்ன மெசேஜ் இருக்குது ஆக்சுவலாக படத்தில், என்னென்னா யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோம்ல. யாராவது வந்து கெட்ட வார்த்தை பேசுனாங்கன்னா அவன் கண்டிப்பாக கெட்டவன் நினச்சிப்போம். இல்லைனா வந்து சரியாக துணி போடாமல் ஒரு மாதிரி கிழிஞ்ச ஜீன்ஸ் போட்டுன்னா அவன் வந்து பிச்சைக்காரன் நினச்சிப்போம். அது மாதிரிலாம் இருக்குல்ல, நான் இன்னைக்கு போடல, அதனால தான் சொன்னேன். இந்த வடிவேல் சார் சொல்கிற மாதிரி வெள்ளையா போய் அந்த மாதிரி. ஸோ அதனால வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக யார் மேலேயும் இனிமேல் வச்சிக்க கூடாதுன்றது ஒரு மெசேஜாக கேரக்டர்ஸ் மூலியமாக சொல்லியிருக்கேன். அது வந்து படம் முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் வராது, அந்த மாதிரி டைட்டில் கார்டெல்லாம் வராது. பட் ஆனால் வந்து அது ஒரு சின்ன மெசேஜ், ஒரு சட்டிலான மெசேஜ் தான் படத்தில். அது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக ஃப்ரண்ட்டில் இல்லாமல் வந்து ஒரு மாதிரி சட்டிலிட்டி படம் ஃபுல்லாக ஆக்சுவலாக இருக்கும். அது யாரையுமே அவ்வளோ ஈஸியாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க ஏதாவது ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஒரு விதத்தில் நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கும்னு சொல்கிறது தான். மனோஜ் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த படமே. இதில் ஆக்சுவலாக அவன் என் மூலிமா ஒரு கேரக்டரை போர்ட்ரேட் பண்ணுங்க. நிறைய பேர் குடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, அவங்க ரொம்ப கெட்டவங்க மாதிரியே நம்ம இது பண்ணுவோம். குடிச்சிட்டு ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான், இது பண்ணிருக்கான், அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குள்ளேயும் ஒரு இது இருக்குது. அவனுங்க அவரோட லைஃபு அந்த ஏன் குடிக்கிறான் அந்த மாதிரி ஒரு விஷயம் கடைசியாக அது ஆர்க் மாறும் எல்லா கேரக்டருக்குமே. இவன் வந்து இங்கேருந்து நல்லவனாக போவான். அதனால் பேசிக்காக யாரையுமே பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு இதில் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்றது தான். ஸோ அவ்வளோதான். இது வஞ்சகராக யாருமே நான் மீட் பண்ணதில்லை. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா இந்த படம் வந்து இவ்வளோ டீம் ஒர்க்கை தாண்டி இந்த படமாகவே இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கிறது அதுவே சும்மா போட்டாலே அது ஹிட் ஆயிருங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ நம்ம ஒர்க்கு அதெல்லாம் தாண்டி இப்போ இவங்க நடிச்சிருக்கிறாரு, அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, நல்ல கேமரா பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் தாண்டி அது இல்லாமலே இந்த படம் கதையாகவே வெறும் ஒன்றுமே இல்லாமல் பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ நீங்கள் வழக்கமாக இப்போ நானுமே கொஞ்சம் படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ எல்லா படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது சரி ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது ஒரு படம். இது வந்து
வெற்றி தோல்விங்கிறது வந்து ஒரு படம் ஓடுறதோ இல்லை வந்து பணம் சம்பாதிச்சதுங்கிறதோ பொறுத்து இல்லை. இப்போ நீங்கள் வந்து உண்மையாக ஒரு நேர்மையாக ஒரு படம் பண்ணியிருக்கீங்கன்றல. இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு கிளிஷேவாக ஒரு விஷயத்தை இது ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்கும், இங்கே அப்பா அம்மா சென்டிமெண்ட் வைக்கலாம் அப்படின்னு புகுத்தாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீட்டாக நேர்மையாக ஒரு படம் பண்ணியிருக்கோம். அந்த படம் பண்ணிவிட்டு பார்க்கும்போது மற்றவங்களுக்கு பிடிக்குதான்லாம் எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து உன்னை வந்து ரசித்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு, இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறோம். அது பிடிச்சிருக்கு எல்லாருக்கும், நிறைய எனக்கு பார்த்தவங்க எல்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த படம் பார்த்து முடிச்ச உடனே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படம் வந்து மக்கள் நல்ல வரவேற்பை கொடுத்துருக்காங்க. இன்னும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும்னு சொல்லிட்டு என்னோட சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக அந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ.